எப்பா சாமிங்களா, இப்ப நான் இருக்க கண்டிஷன்ல உங்ககிட்ட நான் எதுவும் பேச விரும்பல. அதுவும் இல்லாம நீங்க 2 பேரும் எனக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு பெரிய மேதை ஆயிட்டீங்க. உங்ககிட்ட எல்லாம் பேசி என்னால ஜெயிக்க முடியாது. எதுவும் பேசாம வாயை மூடிட்டு அமைதியா இருங்க. அதுவே நீங்க எனக்கு பண்ற பெரிய உதவியா இருக்கும். ப்ளீஸ். இனிமேல் எப்பவும் உங்க யாரோட உதவி எனக்கு தேவையே இல்ல. எனக்கு என் ஃப்ரெண்ட் அர்ஜுன் வித்யாவும் இருக்காங்க. எனக்கு ஒண்ணுன்னா, நீங்க என்ன கேர் எடுத்து பாத்துக்கிற மாதிரி எப்பவும் அவங்களே என்ன பாத்துப்பாங்க. எனக்கு அவங்க மட்டும் போதும். புரிஞ்சுதா? அந்த அர்ஜுனும் வித்யாவும் தான் இவ கெட்டு போறதுக்கு காரணம்னு இவகிட்ட எத்தனை முறை எடுத்து சொன்னாலும் விடாம அவங்களதான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. கடவுளே. அரவிந்த், நந்து, ஹோம்ஒர்க் முடிச்சிட்டீங்களா? சரி, பேக் எல்லாம் எடுத்து வச்சுட்டு படுங்க. ஆனா அந்த நோட்டை கொடுங்க. மது, இந்த பால் குடி. எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாங்கிற? நீ டிஃபன் கூட சரியா சாப்பிடாம தான் மாத்திரை போட்டிருக்க. நீ இந்த பாலை குடிய, உடம்பு கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். இந்தா. இப்ப நான் இதை குடிச்சேன்னா எனக்கு வாமிட் தான் வரும். பரவாயில்லையா? அந்த மாதிரி வாமிட்டிங் ஃபீல் இருந்தா இப்ப குடிக்க வேண்டாம். நான் இங்க வைக்கிறேன், நீ அப்புறமா குடிச்சுக்கோ. சரி, படுத்துக்கோ. அம்மா போத்தி விடுறேன். நானே போத்திக்கிறேன். நீங்களும் படுங்க.